ஷிஃப்ட் ஏ கொடுத்து க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை திக்னஸை கம்மி பண்ணதுக்கு எஸ்கியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இசட் ஆக்சிஸில் அதோட திக்னஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டாப் வியூக்கு வந்துடுச்சு. டேபை கிளிக் பண்ணி எடிட் மோடுக்கு போயிட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுத்து லூப் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து டபுள் லூப் கட்டை யூஸ் பண்ணி 2 சைடுமே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் கொடுத்து மறுபடியும் டாப் சைட் கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் அதை கிளிக் பண்ணி டபுள் சைடு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ண வேண்டியதை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிட்டு எதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபேஸ் எல்லாம் செலக்ட் ஆகும். இதோட சைடு வியூக்கு போயிட்டு அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கீழே காலுக்காக அதையும் செலக்ட் பண்ணி அதையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சைடு வியூக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஓகே. இதுக்கப்புறமா மாடிஃபயரில் சப்டிவைட் மாடிஃபயரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே லூப் கட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கிட்டு லூப் கட் பண்ணி இதோட சைஸை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். டேப் மூவிட்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேடு ஆட்டோ ஸ்மூத்தாக கொடுத்தீங்கன்னா ஸ்மூத் ஆயிரும். ஸோ இங்கே இருக்க மாடிஃபயர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு கலர் ஆட் பண்ணாது மட்டும்தான். ஸோ கலருக்கு மெட்டீரியலில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், சிம்பிளாக ஒரு சேர் முடிஞ்சு.